குட் ஆஃப்டர்நூன். நம்ம தொடர்ச்சியாக ஆர்ஆர்பி குரூப் டிக்கான சயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு கெமிஸ்ட்ரி பாடத்தில் இதற்கு முன்னால் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆர்ஆர்பியில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன சார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் ஜிங்க் இன் பீரியாடிக் டேபிள்? தனிமை வரிசை அட்டவணையில் பார்த்தீங்கன்னா ஜிங்கினுடைய இடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான கொஷின்கள் கேட்குறப்ப நம்ம சில முக்கியமான தனிமங்கள் தனிம வரிசை அட்டவணையில் எந்த இடங்களில் இருக்குது அப்படின்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தனிமை வரிசை அட்டவணை என்பதை நம்ம பார்க்கணும். ஓகே, அப்போ இந்த தனிமை வரிசை அட்டவணையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இது கிடைமட்டமாக எத்தனை பகுதிகளை கொண்டதுன்னா 7 பகுதிகளை கொண்டது. 3, 4, 5, 6, 7. அதே போன்று செங்குத்தா எத்தனை பகுதிகளை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 பகுதிகளை கொண்டதாக காணப்படுது. 18. ஓகேவா? அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. ஓகேவா? இந்த வரிசை அமைப்பு தெரிஞ்சதுனாவே நமக்கு போதும். ஓகேவா? இதில் கேட்கலாம் தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் அப்படின்ற சாப்டர்ல இருந்து அதிகமாக கேட்கலாம். குறிப்பாக மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ், உலோகங்கள், அலோகங்கள் மற்றும் உலோக போலிகள், அந்த ஆங்கிளில் கூட என்ன பண்ணலாம், உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகே, அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா மந்த வாயுக்கள் எது அப்படின்னு கேட்கலாம். மந்த வாயுக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இங்கே போகலாம். நீங்கள் நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான், இதை எல்லாத்தையுமே நீங்கள் என்னென்னு சொல்லிக்கலாம் அப்படின்னா மந்த வாயுக்கள் என்று நீங்கள் அழைச்சிக்கலாம். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கார மண் உலோகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? குறிப்பாக உலோக தனிமங்கள் கார மண் உலோகங்கள் எது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கலி மெட்டல் எது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 பகுதியை நம்ம என்ன சொல்லிக்கலாம், 1 and 2 சொல்லிக்கலாம். ஓகேவா? அல்கலி, எர்த் மெட்டல். குறிப்பாக இவை காரத்தன்மை கொண்டதாக இருக்கும். காரத்தன்மை அப்படின்னா என்ன சார்? பேசிக் இன் நேச்சர். குறிப்பாக அமிலங்கள் மற்றும் காரங்களை நம்ம பார்க்குறப்ப ஓகேவா, லிட்மஸ் தாள் சோதனையின் பொழுது எந்த நிறத்தை எதுவாக மாற்றுது அப்படின்னு பார்க்கும். குறிப்பாக பார் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகேவா, ப்ளூ கலர் ரெட் கலராக மாறினா அதுக்கு பேர் ஆசிட். அதுவே ரெட் கலர் ப்ளூ கலராக மாறினா அதுக்கு பேர் பேஸ். அப்போ இந்த பொருட்கள் எல்லாமே குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன தன்மை கொண்டதாக இருக்கும்? காரத்தன்மை கொண்டதாக இருக்கும். ஓகேவா? லிட்மஸ் தாள் சோதனையின் பொழுது உங்களுக்கு ரெட் கலரை என்ன கலராக மாற்றி தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளூ கலராக மாற்றி தரக்கூடிய வல்லமை கொண்டதாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான தனிமங்களை அதனுடைய இடங்களை பற்றி பார்ப்போம். குறிப்பாக அதனுடைய அணு எண் என்பது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு கருத்து. அதையே நீங்கள் பார்க்கணும். அணு என்னன்றதையும் பார்க்கணும். குறிப்பாக இதில் பொதுவாக கதிரியக்க தனிமங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் இதில் தெரிஞ்சு வச்சுக்கணும். குறிப்பாக கதிரியக்கம், ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக யுரேனியத்தை நம்ம சொல்ல முடியும். அணு எண் 92 இருக்கக்கூடியது யுரேனியம். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கதிரியக்கத்தன்மை கொண்ட ஐசோடோப்பு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அமீரீசியத்தையே நம்ம இதற்கு உதாரணமாக சொல்லலாம். அமீரீசியம். அதே மாதிரி அமீரீசியம் அணு எண் 95. அதே மாதிரி நம்ம என்ன சொல்லலாம், கலிபோர்னியத்தை நம்ம சொல்லிக்கலாம். இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஜிங்கினுடைய இடம் என்ன, துத்தநாகத்தினுடைய இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. குறிப்பா 12, அதே போன்று 4. 12, 4. அப்ப இந்த கொஸ்டின்ல பாருங்க. ஓகேவா, என்ன குரூப் அப்படின்னா 12வது குரூப் பீரியட், கிடைமட்டமா வந்தா பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அப்ப அது எத்தனாவது கிடைமட்ட பகுதியாக இருக்குன்னா 4, 12. அது மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கிங்க. இதே மாதிரி உங்களுக்கு மிக முக்கிய எல்லா தனிமங்களையும் படிக்கணுமா சார்? தேவையில்லை. சில முக்கியமான தனிமங்களை மட்டும் நம்ம படிச்சோம்னாவே போதும். ஓகேவா? குறிப்பா கார்பன், அதனுடைய இடம் எங்க இருக்குன்னு பார்க்கணும். கார்பனுடைய அணு எண் என்னன்னு பார்க்கணும், 6. ஹைட்ரஜன் முதல் தனிமம் எது அப்படின்னு பார்க்கணும். ஹைட்ரஜனுடைய அணு எண் என்ன, 1. ஓகேவா? ஹீலியம் 2. ஹீலியமும் உங்களுக்கு எதற்கூட தான் சேரும்னா இதற்கூட தான் சேரக்கூடியதா இருக்கும். நைட்ரஜன் 7. ஓகே, 7ன்னு எடுத்துக்கிட்டா அது எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும். 15, 2 அப்படின்னு பார்க்கணும். என்ன பீரியடு, என்ன தொகுதி அப்படின்றத நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கும். ஓகேவா? சரி, இதுல
இது மட்டுமே என்னதுன்னா மந்த வாயுக்கள் நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான். கடைசியா இருக்கக்கூடிய தனிமத்துக்கு பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது? ஒகானீசியம். மொத்தம் எத்தனை தனிமங்கள் இருக்கு அப்படின்னா என்னது? 118 தனிமங்கள் என்பது என்னது? காணப்படுது. ஓகேவா? குறிப்பா இந்த தனிமங்கள்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொருட்களை என்னது? நீங்க இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? இதிலே கதிரியக்க தனிமங்கள் என்பது காப்பர். ஓகேவா? காப்பர் வந்து கதிரியக்க தன்மை கொண்டது அல்ல. இருந்தாலும் அதனுடைய இடம் என்னன்னு பார்க்கணும். 29 அதனுடைய அணியன். ஜிங்கினுடைய அணியன் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? 30. ஓகேவா? டைட்டேனியம் ஓகேவா? 22. ஓகேவா? அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மானியம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்ப செமிகண்டக்டர்ல பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருக்கு. ஜெர்மானியம், சிலிக்கான் ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். போரான் ஓகேவா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னது? உலோக போலிகள், மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பா இதுல மெட்டல், நான் மெட்டல், மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு 3ஆ நம்ம பிரிக்கிறோம். மெட்டல்னா என்னன்னா உங்களால என்ன பண்ண முடியும்? ஒரு கம்பியாக உருவாக்க முடியும். ஒரு தகடு பிளேட் மாதிரி உங்களால அடிக்க முடியும். ஆனா ஒரு சில பொருட்களை அந்த மாதிரி உருவாக்க முடியாது. கம்பியாகவோ தகடாகவோ என்ன பண்ண முடியாது? அடிக்க முடியாது. அப்ப அந்த மாதிரி பொருட்கள்லாம் நான் மெட்டல்னு சொல்லுவோம். ஒரு சில பொருட்கள் மெட்டலுக்கான பண்பையும் கொண்டு காணப்படும், நான் மெட்டலுக்கான பண்பையும் கொண்டு காணப்படும். ஓகேவா? அப்ப உலோகத்திற்கான பண்புகள் இருக்கும், அலோகத்திற்கான பண்புகள் இருக்கும். குறிப்பா இப்ப உலோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது மின்சாரத்தை கடத்தும். அதே அலோகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆக்ஸிஜன் மின்சாரத்தை கடத்துமா? கடத்தாது. அப்ப அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அலோகம் அப்படின்னு சொல்லுவோம். குறிப்பா உலோகத்திலேயே லிக்விட் பொசிஷன்ல இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா, மெர்க்குரி. அதெல்லாம் கேள்விகள்ல கேட்கலாம். அதே மாதிரி அலோகங்கள் நான் மெட்டல்ல எது லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரோமின். அத ஞாபகத்துல வச்சுக்கணும். நான் மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே மின்சாரத்த கடத்தாது. ஆனா, நான் மெட்டல்ல மின்சாரத்த கடத்தக்கூடியது எது அப்படின்னு கேட்பாங்க. கிராஃபைட். அது ஞாபகத்துல வச்சுக்கணும். ஓகேவா? நான் மெட்டல்ல மின்சாரத்தை கடத்தக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? கிராஃபைட். ஓகேவா? அதே மாரி மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நன்கு உறுதியானதாக இருக்கும். நான் மெட்டல் உறுதியானதாக இருக்காது. கடினமானதாக இருக்காது. ஆனா, நான் மெட்டல்ல ரொம்ப கடினமானதாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது? வைரம். இதெல்லாமே கார்பனுடைய அல்லோட்ரோப்புகள். எது? இந்த கிராஃபைட், வைரம் இது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா, மாற்று வடிவம், புறமாற்று வடிவம். எதனுடைய புறமாற்று வடிவம்னா, கார்பனினுடைய புறமாற்று வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதற்கெல்லாமே நம்ம இத ஃபுல்லாவே என்னது பார்த்துடணும். முதல் தனிமம் ஹைட்ரஜன், கடைசி தனிமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? ஒகானீசியம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகேவா? இத ஃபுல்லாவே பாருங்க. ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. அதற்கான பெயர்கள் எல்லாமே குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ முதல்ல இருக்கக்கூடியது அல்கலி மெட்டல். ஓகேவா? கார உலோகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அல்கலி எர்த் மெட்டல். இது பூமியிலேயே கிடைக்கக்கூடியது. ஓகேவா? ஸ்ட்ரோன்டியம், பேரியம், ரேடியம், கால்சியம், மெக்னீசியம், பெரிலியம் இது எல்லாமே பூமியிலே கிடைக்கக்கூடியது. காரத்தன்மை கொண்டதாக காணப்படுது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இடைநிலை தனிமங்கள்னு எதை சொல்லுவோம்னா, இங்க ப்ளூ கலர்ல இருக்கக்கூடியதெல்லாம் 21லிருந்து 30 வரை இருக்கக்கூடியது இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்சிஷன் மெட்டல்ஸ். ஏன்னா, அது இங்க இருக்கக்கூடிய அந்த பி பிளாக் அண்ட் டி பிளாக் இது 2க்கு இடையே இருக்கக்கூடிய பி பிளாக் அண்ட் டி பிளாக் இது 2க்கு இடையே இருக்கக்கூடிய பண்புகளை எனது அது பெற்று காணப்படுது. அதனால அதை நாம இடைநிலை தனிமங்கள் என்று நாம அழைக்கிறோம். இதற்கும் உள்ளாக வந்து பார்த்தீங்கன்னா 57 மற்றும் 89ல இந்த இந்த கீழ் இருக்கக்கூடிய பகுதி என்னது? உள்ளடங்கி காணப்படும். அது வந்து எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆல்ரெடி இடைநிலை தனிமங்களுக்கு உள்ள இருக்கிறதால அத உள் இடைநிலை தனிமங்கள், இன்னர் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு என்னது நம்ம சொல்லுவோம். குறிப்பா இந்த எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ்ல தான் அதிக அளவிலான என்னது உங்களுக்கு இந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் வந்து என்னது இதுல காணப்படுது. குறிப்பா புரோமீத்தியம் அணு எண் 82க்கு கீழே இருக்கக்கூடிய தனிமங்கள்ல கதிரியக்க பண்பை கொண்டு இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது? புரோமீத்தியத்தை சொல்லலாம். ஓகேவா? அதே மாதிரி அணு எண் 43 டெக்னீட்டியம் இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் என்னது? ரேடியோ ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டி அதுக்கும் இருக்கு. ரேடியேஷன் ப்ராப்பர்ட்டி அதுக்கும் இருக்கு. கதிரியக்கத்தை வெளியிடக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி இப்ப சில்வர் நீங்க பார்க்கலாம். இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல சில்வரை பத்தி எல்லாம் அதிகமா வருது. அப்ப அது எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும். 11ல குறிப்பா 47 என்பது அதனுடைய அணு எண். ஓகேவா? அதே மாதிரி தங்கம் வந்து பாத்தீங்கன்னா 79 கோல்டு அதுவும் எங்க இருக்கு? அதே 11ன்றதுல தான் இருக்கு. காப்பர், சில்வர் அண்ட் என்னது? கோல்டு இதெல்லாமே என்னது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகேவா? இது எல்லாமே ஃபுல்லாவே நீங்க வந்து நினைவுல வைத்துக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 அண்ட் 4. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் குரூப் 12 அண்ட் 4 ஆப்ஷன் 3. ஓகேவா? 12வது குரூப் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 4. மொத்தம் எத்தனை இருக்கு? 7 என்பது காணப்படுகிறது. அடுத்த கொஸ்டின்.
குறிப்பா வாட் இஸ் த அட்டாமிக் நம்பர் அண்ட் வேலன்சி ஆஃப் சல்ஃபர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சல்ஃபர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய ஓகேவா இணைதிறன் என்ன என்பதை பற்றி கேட்குறாங்க. ஓகேவா? அப்ப முதல்ல சல்ஃபரினுடைய அணு எண் என்ன சார் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அதனுடைய இணைதிறன் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். சல்ஃபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதனுடைய அணு எண் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? 16. இணைதிறன்னா என்னன்னா வெளிக்கூட்டுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அதனுடைய இணைதிறன் மதிப்பு அப்படின்னு சொல்லுவோம். வேலன்சி எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இதனுடைய வெளிக்கூட்டுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் எத்தனை சார் இருக்கு அப்படின்னா என்னது? 2. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இது எல்லாமே என்னது? தனிமங்கள். தனிமங்கள்னு எடுத்துக்கிட்டாவே அவைகள் எல்லாம் ஒரே மாதிரியான அணுக்களால் ஆக்கப்பட்டு காணப்படும் அப்படின்றது தெரியும். அப்ப அணுக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகேவா? என்னது? அதற்கு உட்கரு பகுதி என்பது காணப்படும். உட்கருவில் என்ன இருக்கும்? புரோட்டான்கள் இருக்கும். அதுக்கப்புறம் நியூட்ரான்கள் இருக்கும். அதை சுற்றி இருக்கக்கூடிய வெளிக்கூட்டு பகுதியில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது? எலக்ட்ரான்கள் என்பது காணப்படுது. ஓகேவா? இப்போ இந்த எலக்ட்ரான்களும் புரோட்டான்களும் எப்படி இருக்கும்? ஒரு நடுநிலை தன்மை கொண்டதுல என்னது? சமமாக காணப்படும். குறிப்பா ஆல்பா தத்துவத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எலக்ட்ரான்கள் வந்து இந்த கூடுகளில் எப்படி இணைந்து கொள்கிறது என்பதை நம்ம தெரியலாம். குறிப்பா இங்க உட்பகுதியில் இருக்கிற புரோட்டான்களுக்கு வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களுக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா என்னது? அந்த கவர்ச்சி விசை என்பது குறைவாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஓகே, உட்கூட்டில் இருக்கிறதுக்கும் வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களுக்கு இடையே கவர்ச்சி விசை என்பது குறைவானதாக காணப்படும். அதனால எப்பயுமே வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? பிற தனிமங்களோடு ஒன்றிணைந்து மூலக்கூறுகளை உருவாக்கக்கூடியதாக என்னது? அமைந்து காணப்படும். ஓகேவா? அப்ப இந்த வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கையை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? இதன் இணைதிறன் என்று அழைக்கிறோம். ஸோ எத்தனை சார் இருக்கு சல்ஃபருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னது? 2. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இதை நினைவில் வச்சுக்கணும். 2வது கேள்வி. அதே மாதிரி ஒவ்வொன்றோட அணு எண்ணையும் நீங்க பார்த்துக்கணும். ஓகேவா? டைட்டேனியம், வெனேடியம் அதெல்லாம் ரொம்ப லித்தியம் அயான் பேட்டரி கேட்கலாம். அப்ப லித்தியம்னா என்ன? அதனுடைய அணு எண்ணா என்ன? 3. ஓகேவா? இதையெல்லாம் பார்த்துக்குங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 3வது கொஸ்டின். 3வது கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் யூஸ்டு ஃபார் ரிமூவிங் பர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர்? ஓகேவா? நீரினுடைய கடினத்தன்மையை அல்லது நிரந்தர கடினத்தன்மையை எதன் மூலமாக நாம நீக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ வாஷிங் சோடா. ஓகே, சோடியம் கார்பனேட். ஓகேவா? சோடியம் கார்பனேட் 10H2O. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா CaOCl2னா கால்சியம் ஆக்சிக்ளோரைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி NaHCO3னா சோடியம் பை கார்பனேட் அப்படின்னு சொல்லுவோம். இது சோடியம் குளோரைடு. அப்போ சோடியம் கார்பனேட் 10 ஹைட்ரேட்டை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனது நீரினுடைய கடினத்தன்மை என்பது நிரந்தரமாக நமக்கு நீக்கம் அடைகின்றது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்க. 4வது கொஸ்டின்ல என்ன சார் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா unsaturated hydrocarbons that contain one or more double bonds are known as. அதாவது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இரட்டை பிணைப்புகளை கொண்ட நிறைவுறா ஹைட்ரோகார்பன்கள். அன்சாச்சுரேட்டட்னா நிறைவுறாத அப்படின்னு அர்த்தம். நிறைவுறாத ஹைட்ரோகார்பன்கள் எவை அப்படின்னு கேட்குறான். கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்கான். அல்கீன், அல்கேன். ஓகேவா? டிஃபரன்ஸை பார்த்துக்கணும். அல்கீன், அல்கேன். ஓகேவா? ஆசிடு தென் கீட்டோன் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ இதனுடைய அமைப்புகளை பார்த்தோம்னா நமக்கு அது தெரிஞ்சிடும். நிறைவுறா ஹைட்ரா கார்பன்கள்னா என்ன? ஹைட்ரோ கார்பன்னா ஹைட்ரஜனும் கார்பனும் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கணும். ஓகே, அப்போ ஹைட்ரோ கார்பன்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குன்னா ஒன்லி கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் பகுதி இருக்கணும். அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்னா அதில் என்ன சார் இருக்கணும்? ஒன் ஆர் மோர் டபுள் பாண்ட்ஸ். ஓகேவா? அதாவது கார்பன் எடுத்துக்கிட்டாவே என்ன இருக்கணும்? உங்களுக்கு 4 பாண்ட்ஸ் அதை சுற்றி இருக்கணும். அப்போ கார்பன் கார்பன் பிணைப்புன்னு வரப்ப நமக்கு என்ன இருக்கணும்? அட்லீஸ்ட் ஒரு டபுள் பாண்டாவது இருக்கணும். ஓகே, அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அன்சேச்சுரேட்டட் ஓகேவா ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குறிப்பாக அல்கீன்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு கார்பன் கார்பன் பிணைப்பு என்பது எனது இருக்கு. குறிப்பாக அது ரெண்டுக்கு நடுவில் டபுள் பாண்ட் என்பது காணப்படுது. ஓகேவா? அப்போ நாம் அதை சொல்லிக்கலாம். ஆசிடுக்கு இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசிடில் குறிப்பாக COOH கார்பன் ஆக்சிஜன் ஆக்சிஜன் கார்பாக்சிலிக் அமிலத்தெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இருக்கும். அதே அசிட்டிக் ஆசிட்னா CH3COOH அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ அதில் கார்பன் ஹைட்ரஜன் மட்டும் இருக்கா அப்படின்னா ஆக்சிஜன் காணப்படுகிறது. அப்போ அதனால நம்ம இதை சொல்ல முடியாது. அல்கீன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கார்பன் கார்பன்ல டபுள் பாண்ட் இல்லாம ஒரு பாண்டு இருக்கும். ஒரு டபுள் பாண்டு கூட இருக்காது. அப்ப சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால இதை வந்து நாம வந்து என்னன்னு சொல்லலாம்?
சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அங்க அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்னா என்ன, கார்பன் ஹைட்ரஜன் இருக்கணும், கார்பன் கார்பனுக்குள்ள டபுள் பாண்ட் இருக்கணும். இது இருந்தா மட்டும்தான் அதை நம்ம அன்சாச்சுரேட்டட் அப்படின்னு சொல்றோம். அப்ப அது அல்கீன்களுக்கு காணப்படுது. இதுல இருக்கக்கூடிய ஆன்சர் அல்கீன். கீட்டோன்கள்ல என்ன இருக்கு அப்படின்னா, கார்பன் ஆக்சிஜனுக்கு நடுவுல என்ன இருக்கு, டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ திஸ் இஸ் நாட் ஹைட்ரோகார்பன். கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் இருந்தா அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது, ஹைட்ரோகார்பன். ஓகேவா? ஸோ அப்ப இங்க இந்த கொஸ்டினுக்கான விடை வந்து பாத்தீங்கன்னா அல்கீன்கள். ஓகேவா? கார்பன் டபுள் பாண்ட், கார்பன் டபுள் பாண்ட் கார்பன். அதே கீட்டோன் வந்தா கார்பன் டபுள் பாண்ட் ஓ, கார்பன் ஆக்சிஜன். ஆனா இங்க என்ன கேட்டிருக்கான், ஹைட்ரோ கார்பன்களை கேட்டிருக்கான், அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்களை கேட்டிருக்கான். அல்கீன்கள்னு வந்தா ஒரு கார்பன் இருக்கு, கார்பன் சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு, தேர் இஸ் நோ டபுள் பாண்ட். பட் அட்லீஸ்ட் ஒரு டபுள் பாண்டாவது இருக்கணும், கார்பன் கார்பனுக்குள்ள இருக்கணும். அது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அல்கீன்கள். ஸோ இந்த கேள்விக்கான விடை அன்சாச்சுரேட்டட். அதுவே சேச்சுரேட்டட்னு வந்தா கூட நீங்க எங்க வந்துடலாம்னா இங்க வந்துடலாம், அல்கேன்களுக்கு வந்துடலாம். ஓகேவா? பட் ஆனா அன்சாச்சுரேட்டட் அப்படின்றதுனால நாம அல்கீன்களுக்கு தான் என்னது நம்ம போகணும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4வது கொஸ்டின். அடுத்து 5வது. விச் ரியாக்ஷன் அக்கர் when a student adds a few drops of lemon into the milk? ஓகேவா? எலுமிச்சை சாறை பாலோடு சேர்க்கும் பொழுது கீழ்கண்ட நிகழ்வுகள்ல என்னென்ன நடக்குது? சேர்க்கை வினை நடக்குதா, அல்லது நீரார் பகுப்பு ஹைட்ரோலைசிஸ் நடக்குதா, வினை நடக்குதா, அல்லது இடப்பெயர்ச்சி வினை நடக்குதா ரெண்டுக்குள்ள, அல்லது வீழ்படிவாக்கல் வினை என்பது நடக்குதா அப்படின்றத பார்க்கணும். அப்ப இந்த வினைகள்லாம் என்ன என்ன என்பதை பார்த்தோம்னா நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ லெமன் வந்து பார்த்தீங்கன்னா அமிலத்தை கொண்டு காணப்படுகிறது. என்ன அமிலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன அமிலம்? ஓகேவா? லெமன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அமிலம் இருக்குன்னா உங்களுக்கு சிட்ரிக் அமிலம் என்பது என்னது காணப்படுது. ஓகேவா? அப்ப அந்த அமிலத்தை நம்ம பாலோடு சேர்க்கும் பொழுது, பாலில் இருக்கக்கூடிய புரதம் வந்து என்ன புரதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேசின் புரதம். ஓகேவா? அப்ப அமிலமும் புரதமும் ஒன்றாக இணையும் பொழுது அங்க என்ன சார் உருவாக்கப்படுதுன்னா சாலிட் ஃபார்ம்ல வந்து பார்ட்டிகல்ஸ் என்பது எனது உருவாக்கப்படுகின்றது. அப்ப அங்க நடக்கக்கூடிய வினை என்ன வினை அப்படின்னு கேட்டீங்கன்னா குறிப்பா வீழ்படிவாக்கல் வினை என்பது என்னது உங்களுக்கு நடைபெறுகின்றது. ஸோ லெமன்ல இருக்கக்கூடியது வந்து என்னது சிட்ரிக் அமிலம், பால்ல இருக்கக்கூடியது கேசின் புரோட்டீன். ஸோ ஒரு புரதமும் அமிலமும் இருக்கும் பொழுது அங்கு நடைபெறக்கூடிய வினை வந்து பாத்தீங்கன்னா என்னது, என்ன வினை, வீழ்படிவாக்கல் வினை. அப்ப மற்ற வினைலாம் என்ன சார் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஹைட்ரோலைசிஸ்னா என்ன சார் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இது ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ வீழ்படிவாக்கல் வினை என்பது நடைபெறுகின்றது. கேசின் புரதத்தை அமிலமானது என்னது ஒன்றிணைத்து என்ன உங்களுக்கு சாலிட் மாதிரியான பார்ட்டிகல்ஸை கொடுத்துருது, அதுதான் வீழ்படிவாக்கல் வினை. ஓகேவா? சரி, இப்ப மற்ற வினைகள்லாம் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஹைட்ரோலைசஸ் நீரால் பகுப்புனா என்ன சார் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நீரை பயன்படுத்தி இரண்டு பொருட்களை, ஒரு சேர்மத்தில் கூடிய இரண்டு பொருட்களை தனியாக பிரித்தமையானால் அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், நீரார் பகுப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சேர்க்கை வினை அப்படின்னா என்னன்னா இரண்டு பொருட்களை ஒன்றாக சேர்த்து, ரெண்டு சப்ஸ்டன்சஸை ஒன்னா சேர்த்து, ஓகேவா, அதை நம்ம உருவாக்கணும்னா நம்ம அதை வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா என்னது, சேர்க்கை வினைன்னு சொல்லலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா, இதுல இருந்து ஒரு இப்போ வந்து ஏ பிளஸ் பி அப்படின்னு இருக்கு. ஸோ இஸ் ஈக்குவல் டு ஏபி அப்படின்னு வந்தா அது சேர்க்கை வினை அப்படின்னு அர்த்தம். அதே டிஸ்பிளேஸ்மெண்ட்னு வந்தா இப்போ ஏ இருக்கு, A1 பிளஸ் A2 இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஏ அப்படின்னு வச்சுக்கிறப்ப A1 ஒரு பக்கமும் ஓகேவா பி கூட A2வும் சேர்ந்தா அப்ப இதுல இருந்து இது ஒரு பங்கு ஒரு பொருள் இடப்பெயர்ச்சி அடைந்து காணப்படுகிறது. ஓகேவா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இடப்பெயர்ச்சி வினை அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இந்த வினைகளை எல்லாமே என்னது நீங்க படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அடுத்து 6வது கொஸ்டின். ஓகேவா, சுனில் ஆடட் அயோடின் சொல்யூஷன் இன்டு ரைஸ் ஃப்ளோர் பேஸ்ட். ஸோ அயோடின் சொல்யூஷனை நம்ம வந்து ரைஸ்ல நம்ம சேர்க்கும் பொழுது நமக்கு என்ன சார் கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். நுரைத்து பொங்குதா, இல்ல கூழ்ம நிறைக்கு மாறுதா, கூழ்ம நிறமாக மாறுனா அது எது, நீல நிறத்திலிருந்து கருப்பாக மாறுதா, அல்லது நீல நிறமாக மாறுதா, அல்லது பழுப்பு நிறமாக மாறுதா அப்படின்றத பார்க்கணும். குறிப்பா இங்க என்ன சார் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, ப்ளூ பிளாக், குறிப்பா என்னது நீல நிறம் முதல் கருப்பு நிறமாக என்னது இது மாற்றம் அடைகின்றது. எது, இந்த அயோடினை வந்து என்னது அரிசி மாவோடு நம்ம சேர்க்கும் பொழுது நமக்கு இந்த 2வது நிகழ்வு தான் நடக்குது. ப்ளூ நீல நிறத்திலிருந்து என்னது கருப்பு நிறமாக தான் என்னது மாற்றம் அடைகிறது. அப்ப இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்டெல்லாம் என்னது நீங்க ஃபுல்லா பாருங்க. ஏன்னா ரைஸ்ல வந்து என்ன சார் இருக்குன்னா ஸ்டார்ச் என்ற
சர்க்கரை என்பது காணப்படுகின்றது. ஓகேவா? அயோடின் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கு சார் பயன்படுது அப்படின்னா, சர்க்கரைகளை குறிப்பா ஸ்டார்ச் போன்ற பொருள்களை என்னது நம்ம கண்டறிவதற்கு பயன்படக்கூடியதா இருக்கு. அப்ப ஸ்டார்ச்ல என்னவா மாத்துது அப்படின்னா, ப்ளூ பிளாக் கலரை கொண்டு வந்தா, அங்க இருக்கக்கூடிய அயோடின் சொல்யூஷனை ஒரு பொருள் மீது தெளிக்கும் பொழுது அது ப்ளூ பிளாக் கலரை கொடுத்ததுன்னா, அங்க இருக்கக்கூடியது என்னது சர்க்கரை ஸ்டார்ச் அப்படின்னு என்னது நாம நிரூபித்திட முடியும். ஓகே, அதுக்கடுத்து நுரைத்து பொங்கக்கூடிய செயல்பாடு அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, நுரைத்து பொங்கக்கூடிய செயல்பாடு வினையில எப்பயுமே எது சார் வெளியே வருது அப்படின்னா என்னது CO2 மாதிரியான வாயுக்கள் வெளியே வந்தா அதை வந்து நம்ம நுரைத்த பொங்கக்கூடிய செயல்பாடு அப்படின்னு சொல்லுவோம். அயோடின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் கூட ப்ளூ பிளாக் கலரை கொடுக்குதே தவிர ஸ்கை ப்ளூ கலரை என்னது கொடுக்கல, அதையும் நீங்க பார்த்துக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஃபியூம்ஸ், ஓகேவா, ப்ரௌன் ஃபியூம்ஸ் ஆர் சீன் இன் த ரியாக்ஷன் இன்வால்விங் நைட்ரஜன் டை ஆக்சைடு. ஓகே, நைட்ரஜன் டை ஆக்சைடை நீங்க பயன்படுத்தி ஒருவேளை இந்த அரிசி மாவோடு கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும்னா ப்ரௌன் கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னது தீச்சுவாலைகள் என்பது எனது நைட்ரஜன் டை ஆக்சைடை செலுத்தும் பொழுது எனது நமக்கு வந்திருக்கும். ஆனால் அயோடினை செலுத்தும் பொழுது உங்களுக்கு என்ன சார் கிடைக்குதுன்னா ப்ளூ பிளாக் நிறம் தான் என்னது கிடைக்குது. அது பார்த்துக்குங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 7வது கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ் ஹேஸ் 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்? இணைதிறன் எலக்ட்ரான்கள்ல 3 இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது அலுமினியம். ஓகேவா, அலுமினியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குறிப்பா இதனுடைய வெளிக்கூட்டு எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை, இதுல ரொம்ப முக்கியமா இந்த பேசிக் எலமெண்ட்ஸ் உடைய வெளிக்கூட்டு எலக்ட்ரான்கள் எத்தனை இருக்கு அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க. அடிக்கடி இந்த கேள்விகள் என்னது கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். ஓகேவா, இணைதிறன் என்பது. அப்ப அலுமினியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது உங்களுக்கு 3 இணைதிறன் எலக்ட்ரான்களை கொண்டதாக காணப்படுது. ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ஸ் எலக்ட்ரான்ஸ் விச் வாஸ் பிரசன்ட் இன் த அவுட்டர் மோஸ்ட் செல் ஆஃப் த ஆட்டம். அதே மாதிரி கால்சியத்துக்கு எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குன்னா 2. ஓகேவா, முதல் கூடுல 2, 2வது கூடுல 8, 3வது கூடுல 8, கடைசி வெளிக்கூட்டுல வந்து பாத்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் என்பது காணப்படுது. அதே மாதிரி நைட்ரஜனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் 5. மெக்னீசியத்துக்கு வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் வந்து பாத்தீங்கன்னா 2. உள்ள இருக்கக்கூடிய கூடு 2, வெளியே இருக்கிறதுலயும் 2 தான் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துக்குங்க. அதே மாதிரி அலுமினியத்துல 2, 8, 3. ஓகேவா, அப்ப கடைசியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது 3. ஸோ இதுதான் நமக்கு விடை. ஓகேவா, இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அலுமினியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டால்ல எவ்வளோ இருக்கு, 2வது ஆர்பிட்டால்ல எவ்வளோ இருக்கு, ஓகேவா, அதுக்கடுத்து 3வது ஆர்பிட்டால்ல எவ்வளோ இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு போவோம். அப்போ 3 ஆர்பிட்டால்லே இதோடைய எண்ணிக்கை வந்து என்னது முடிஞ்சிடுது. ஓகேவா, அப்ப 3 எலக்ட்ரான்கள் என்பது என்னது இங்க காணப்படுது. ஓகேவா, வேலன்ஸ் எலக்ட்ரான்களை வச்சு தான் இணைதிறனை நம்ம என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி how many double bonds are present in propanone? புரோப்பனோனில் எத்தனை இரட்டை பிணைப்புகள் என்பது காணப்படுகின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரோப்பனோன்ல வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை பிணைப்பு என்பது காணப்படும். ஆனால் அது கார்பன் ஆக்சிஜனுக்கு இடையிலே தான் டபுள் பாண்ட் என்பது காணப்படும். அப்ப இதனுடைய இன்ஃபர்மேஷன் என்னன்றதை பார்ப்போம். முதல்ல புரோப்பனோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா CH3, அதே மாதிரி இந்த பக்கமும் என்னது CH3, ஓகேவா, இது இரண்டும் எதோடு இணைந்து காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் அண்ட் ஆக்சிஜன். கார்பன் அண்ட் ஆக்சிஜன். ஓகேவா, ஸோ இதுவும் ஆக்சிஜனோடு இணைந்து காணப்படுகிறது. அப்போ ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு கார்பன் எடுத்துக்கிட்டா அதில் எத்தனை பிணைப்புகள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது 4 பிணைப்புகள் என்பது என்னது இங்கு காணப்படணும். ஓகேவா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்பனோன், ஓகேவா, இதில் எத்தனை பாண்டுகளை அட்லீஸ்ட் ஒரு கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் டபுள் பாண்டையானது கொண்டு காணப்படுகிறது. ஓகேவா, ஸோ மற்ற எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு என்ன சார் இருக்குன்னா இது சிங்கிள் பாண்டு தான் இருக்குது. ஓகே, மற்ற எல்லாத்துலேயுமே சிங்கிள் பாண்டு தான் இருக்குது. ஆனால் கார்பன் ஆக்சிஜனில் மட்டும்தான் என்ன இருக்குன்னா உங்களுக்கு டபுள் பாண்ட் என்பது என்னது காணப்படுது. ஓகேவா, அப்போ இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் அப்படின்னா என்னது ஒரே ஒரு கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்டு தான் இருக்குது. இரட்டை பிணைப்புகள் எங்க சார் இருக்குன்னா கார்பன் ஆக்சிஜனுக்கு நடுவில் ஒன்னே ஒன்று தான் காணப்படுது. 0 இருக்கா இல்லையா, சுத்தமா இல்லையா, 2 இல்ல 3 கொடுத்துருக்கான். ஒரே ஒரு கார்பன் பிணைப்பு, கார்பன் ஆக்சிஜன் பிணைப்பு, கார்பன் ஆக்சிஜனுக்கு நடுவில் 2 பிணைப்புகள் என்பது அங்க மட்டும்தான் காணப்படுது. அப்போ ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் என்னது கார்பன் ஆக்சிஜன் பிணைப்பு என்பது என்னது இங்க காணப்படுது. ஸோ இந்த பாயிண்ட் ஃபுல்லா எழுதிக்கிங்க. ஸோ 2 இருக்கா 3 இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அடுத்து 9. ஓகேவா, ஸோ பிஹெச் ரேஞ்ச் கேட்குறாங்க. நம்முடைய உடல்ல உடைய பிஹெச் மதிப்பு என்ன சார் அப்படின்னு கேட்டா 7லிருந்து 7.8. அப்ப இந்த மாதிரி பிஹெச் மதிப்புகள் என்னென்ன இருக்கு நம்ம உடம்புல அப்படின்றத பத்தி என்னது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை ஃபுல்லா நீங்க பாருங்க.
ஓகே, நம்முடைய ரத்தத்தினுடைய pH மதிப்பு என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 7.2லிருந்து 7.5. ஓகே, நம்முடைய சீமன் குறிப்பா விந்து செல்லுடைய pH மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 7.5. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நம்ம உமிழ்நீருடைய pH மதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா 7. என்ன ரேஞ்சில் வந்துகிட்டே இருக்குன்னு பாருங்க 7. ஓகே, அதே மாதிரி நம்முடைய இரைப்பை கூழ், ஓகேவா, நம்முடைய இரைப்பை கூழ் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய இரைப்பை கூழ் அமிலத்தன்மை கொண்டதாக காணப்படும். 0.7லிருந்து 2 என்றது அதனுடைய pH மதிப்பு. ஒரு சில புக்ல 1 அப்படின்னு கொடுத்து வச்சிருப்பாங்க, அதனால பார்த்துக்கணும் 1லிருந்து 2. ஓகேவா, அதே மாதிரி நம் மூளையினுடைய pH மதிப்பு அது எந்த ரேஞ்சிலே வருதுன்னா 7.2. பிளட் மூளை இரண்டுமே ஒரே pH மதிப்புல வருது. பான்கிரியா கணையத்தினுடைய pH மதிப்பு எப்படி இருக்குன்னா என்னது, காரத்தன்மை கொண்டதாக காணப்படுது. 8லிருந்து 9. நல்லா பார்த்துக்கணும். சலைவா அப்படின்றத பார்த்துக்கணும். சலைவா அமிலத்தன்மை கொண்டது, ஆனால் உங்க கணையத்தில் இருக்கக்கூடியது எப்படி இருக்கு, காரத்தன்மை கொண்டதாக காணப்படுது. நம்முடைய சிறுநீர் என்பது யூரின் என்பது அதனுடைய pH மதிப்பு என்னன்னா 5லிருந்து 6.2. அப்ப இந்த மாதிரி வெவ்வேறான pH மதிப்புகள் நம்ம உடம்புல என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிங்க. அதுல இருந்து என்னது கேள்விகள் கேட்பதற்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அடுத்த கொஸ்டின். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னது 7. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன், காம்பவுண்ட்ஸ்னாவே உங்களுக்கு தெரியும் சேர்மங்கள், டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகேவா, பின்வரக்கூடிய கார்பன் காம்பவுண்ட்ல எது வந்து இயற்கையில் காணப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதை பார்க்கலாம். ஓகேவா, கார்பன் எடுத்துக்கிட்டாவே அதை சூழ்ந்து எத்தனை பாண்டு தான் இருக்கணும், 4 பாண்டுகள் தான் இருக்கணும். ஸோ கார்பன் எடுத்துக்கிட்டாவே 4 பாண்ட்ஸ் தான் என்னது இருக்கணும். ஓகேவா, கண்டிப்பா இருக்கணும். 4 பாண்ட் இருக்கலாம். அதுல ஒரு சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா டபுள் பாண்ட் இருக்கும் ஒரே இதுல. ஓகேவா, அப்ப ஒரு கார்பன் எடுத்துக்கிட்டா தே ஆர் கோவேலன்ஸ். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா டெட்ராவேலண்ட், சாரி நாட் கோவேலண்ட்னா டபுள், டெட்ராவேலண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, டெட்ராவேலண்ட்னா 4. இப்ப மீத்தேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா CH4. ஓகேவா, அப்போ கார்பன், ஹைட்ரஜன், 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 ஹைட்ரஜன். ஓகேவா, அப்ப இது எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ஈத்தேன் எடுத்துக்கிட்டா C2H6, C2H6, HH. ஓகேவா, C2H6 இதுவும் என்னது இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா, எனக்கு ஒரு கார்பனை சுத்தினா அதை சுத்தி எத்தனை பாண்டு தான் இருக்கணும், 4 பாண்டு தான் இருக்கணும். ஓகேவா, ஸோ இது முக்கியம். சாரி, டபுள் இல்லை சிங்கிள். ஓகேவா, அப்போ CH3. ஓகேவா, அதுக்கடுத்து CH6 என்பது இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத நான் வரைபடம் வரைஞ்சி காமிக்கிறேன். அதுக்கடுத்து பென்சின். ஓகேவா, பென்சின் எடுத்துக்கிட்டா C6H6. ஓகேவா, அப்போ 6 கார்பன்களை கொண்ட அமைப்பு. இது இருப்பதற்கு வாய்ப்பு உண்டானா கண்டிப்பா உண்டு. ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ்ல இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் என்பது எனது இதுக்கு இருக்கு. ஓகேவா, அதிக வாய்ப்புகள் என்பது எனது இருக்கு. குறிப்பா இது கூட C6H6னா இது கூட ஹச்சும் இருக்கும். ஓகேவா, ஸோ ஹச் இங்க ஹச் இது 1 2 3ன்னு இருந்தா இங்க டபுள் பாண்ட். ஸோ அப்போ இங்க என்ன சார் இருக்கும் அப்படின்னு, இங்கேயும் என்ன இருக்கும், ஹச் என்பது காணப்படும். எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும்னா ஹச் என்பது இருக்கும். வெளிக்கூட்டு பகுதியில் ஹச் என்பது காணப்படும். அப்போ 1 2 3 இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னது பென்சின். அப்போ இந்த மாதிரி என்னது இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பென்சின் ரிங் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் CH6 என்பது இருப்பதற்கு வாய்ப்பு உண்டான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஒரு கார்பனை எடுத்துக்கொண்டு அதில் 6 ஹைட்ரஜன்கள் இருப்பதற்கு இயற்கையில் வாய்ப்பு உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. கிடையவே கிடையாது. 4 இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் 5 இருப்பதற்கும் வாய்ப்பு கிடையாது. 6 இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கார்பனை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், டெட்ராவேலண்ட் அப்படின்னு சொல்றோம். கார்பனை சுத்தி 4 பாண்டுகள் மட்டும்தான் என்னது காணப்படணும். ஓகேவா, அப்ப இயற்கையில எது இருக்காது அப்படின்னா CH6 என்பது என்னது, இட் கான்ட் எக்ஸிஸ்ட் இன் நேச்சர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான். ஸோ எது இயற்கையில் இருக்க வாய்ப்பு இல்லைன்னா CH6. அதற்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். குறிப்பா டாக்டர் மிக்ஸ்டு சம் சப்ஸ்டன்சஸ் வித் வாட்டர். ஓகேவா, நீரோடு ஒரு குறிப்பிட்ட சப்ஸ்டன்ஸை வந்து என்றாரு. குறிப்பா எதுக்காகனா போன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது அதை ஒட்ட வைப்பதற்காக. அப்போ இந்த சப்ஸ்டன்சஸ் எதுன்னு கேட்கலாம். அப்போ கீழே கொடுத்த பொருள்ல எதுன்னு கேட்கணும். கால்சியம் சல்ஃபேட்டா, ஓகேவா, தென் கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட்டா, பாரிஸ் சாந்தா, சோடியம் ஹைட்ராக்சைடா அல்லது ஜிப்சம்மா கேட்குறாங்க. குறிப்பா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ன்னு தான் நம்ம சொல்லுவோம். குறிப்பா எலும்புகளை ஒட்ட வைப்பதற்கும் வார்ப்புகள் தயாரிப்பதற்கும் பயன்படக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் CaSO4. இந்த மாதிரியான
சேர்மங்களை பற்றி சேர்மங்கள்ல இந்த மாதிரியான காம்போனன்ட்ஸை பற்றி எனது கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. வாஷிங் சோடானா என்ன, ஓகேவா, தென் ப்ளீச்சிங் பவுடர்னா என்ன, ஓகேவா, தென் ரொட்டி சோடானா என்ன, இந்த மாதிரியான கேள்விகள் கேட்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா, அப்போ அந்த மாதிரியான காம்போனன்ட்ஸோட நேம்ஸ் எல்லாம் என்னது நீங்கள் படித்து வச்சுக்கிங்க. ஓகேவா, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட், அதை தான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னு சொல்லுவோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம். இங்கே 2H2O வந்தால் அது ஜிப்சம். அதே இங்கே ஆஃப்னு வந்துட்டுனா 2க்கு பதிலாக அதுக்கு பேர் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஓகேவா, ஜிப்சத்துக்கும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஓகேவா, டைஹைட்ரேட்னு வந்ததுன்னா அது ஜிப்சம். அதே ஹெமிஹைட்ரேட் ஆஃப்னு வந்ததுன்னா அது வந்து என்னது, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, அதுக்கடுத்து கால்சியம், வெறும் கால்சியம் சல்ஃபேட்டான்னு கேட்டால் என்னது, அது கிடையாது. ஓகே, அதே மாதிரி சோடியம் ஹைட்ராக்சைடுனா அது வந்து என்னது, ஒரு காரம். ஓகேவா, அப்போ அதையும் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா, அப்போ இந்த கேள்விக்கான விடை என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். அதை தான் நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா என்னது, உடைந்த எலும்புகளை ஒட்ட வைப்பதற்கு நம்ம பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் சிலைகள் தயாரிப்பதற்கான மோல்டு, ஓகே, வார்ப்புகளை தயாரிக்கிறதுக்கும் நம்ம எதை பயன்படுத்துவோம் அப்படின்னா என்னது, இந்த பாரிஸ் சாந்தை தான் என்னது நம்ம பயன்படுத்துவோம். ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, இதுக்கு 3 பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சாந்து என்று நாம் இதை அழைக்கிறோம். ஓகேவா, ஸோ இது போன்ற மேலும் அடுத்த வகுப்புகளில் நாம் உங்களுக்கு இந்த மாதிரி அறிவியல் சம்பந்தமான ஆர்ஆர்பி குரூப் டியில் கேட்கக்கூடிய கேள்விகளில் இன்னொரு வகுப்பில் நம்ம சந்திப்போம். ஓகேவா, நன்றி.